நான் சொல்றத கேட்கலனா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பா. உன்னை ஸ்டேஷன்ல வச்சு நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு. பார்க்க அப்பாவி மாதிரி இருப்பேன். பொண்ணுங்க சொல்றத போலீஸ் கேட்கும். ஏகாம்பரம், நான் சொல்லலை? ஒரு பொண்ணு போலீஸு கேஸு ஸ்டேஷனுன்னு பேசுதுன்னா ஒன்று அந்த பொண்ணு லாயராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒழுக்கங்கிட்ட வெக்கங்கிட்ட மானங்கிட்ட டேஷாக இருக்கணும். அதில் இந்த பொண்ணு எந்த ரகம்டா? நான் ஒரு மென்டல். அது உனக்கே தெரியும். ஏய், போலீஸ் என்ன உன் மாமனா மச்சானா? பொட்டச்சி உன்னை பார்த்தோன்னே அப்படியே கறங்கிக்கிட்டு எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லாம் அயோக்கியத்தனமும் பொறுக்கித்தனமும் திருட்டுத்தனமும் ஃப்ராடுத்தனமும் பண்ணிட்டு ஊருக்குள்ள உத்தமி மாதிரி சுற்றிட்டு இருக்கிற உனக்கு சாதகமாக காவல்துறை 2 வார்த்தை பேசுது அப்படின்னா அந்த கடவுள் துணையோட ஊருக்குள்ள நல்லவனா அலைஞ்சிட்டு இருக்க எங்களை மாதிரி நல்ல பசங்க எங்களுக்கு சாதகமாக 1 வார்த்தை கூடமா இந்த தமிழ்நாடு காவல்துறை பேசாது. பேசும். நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் பேசும். அது என்னடி இந்த பொம்பளை பசங்கள்லாம் ஒரு புளிப்பு வித்தை காட்டுறீங்க? என்னவோ தமிழ்நாடு போலீஸு பொம்பளை பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்ணை மூடிக்கிட்டு ஆக்ஷன் எடுத்துகிற மாதிரியும், ஆம்பளை பசங்கள்லாம் வந்து தரதலை பொறுக்கி புறம்போக்கு அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் பார்க்காம தூக்கி உள்ளே வச்சிடுற மாதிரி நீங்களே டிசைன் பண்ணிக்குவீங்களா? இங்கே பல பசங்க சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு போகிறாங்கன்னா உன்ன மாதிரி எச்ச நாய்ங்களுக்கு பயந்து கிடையாது. சாக்கடையில் கல்லை விட்டு எரிஞ்சா அது நம்ம மேலே படும். ஒதுங்கி போகிற பசங்க ரிவிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சோம். உடம்புல கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், ஆனால் உசுறு மட்டும் இருக்காது.